கற்பிலே சிறந்த தாய்மார்கள், ஆழ்ந்தறிந்த அறிவாளிகள், படித்தறிந்த மேதைகள் சபையிலே வந்திருக்கும்படியான பிள்ளையார் பேர் என்ன ஊரில் உங்களை 3 பேர் தின மாட்டோம் வச்சிருக்காங்க. அது தெரியும். ஏன்னா இந்த ஊர்ல மட்டும் இந்த கூட்டம் தான் எங்கேயும் இருக்கும். ஆனா விடிகிற வரைக்கும் ஒண்ணு கூட எட்ட போவாது. ஏன்னா கூத்து எப்படி ஆடுறது, கூத்து நல்லா ஆடுறாங்களா கெட்டதா ஆடுறாங்களான்னு பார்த்துட்டு சொல்ற ஊர். அது மாதிரி எனக்கு மருந்து தான் எண்ணெயை தொட்டு தான் புடுங்கணும். பண்புடி பஸ்டாண்ட நான் யார் யார் எப்பேர் வட்டவன், என்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு அப்படின்னு உனக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. ஆனா உலகெல்லாம் முன்னர் தோதி மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். சத்திய உலகம் வைகுந்தம் கைலாயம், ஆக்கல் அளித்தல் படைத்தல், ஆரணன் ஆரணன் காரணன் இறையா பேச பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அலைமகள் கலைமகள் மலைமகள் திருஷ்டி திதி சம்காரம். அதுல காக்கிற தெய்வம் எங்க அப்பா தான் படி அளக்குறவர். உட்காந்துருக்கிறவங்களும் சரி. இப்போ நம்ம 17 பேர் வந்திருக்கோம். 17 பேர்னு கணக்கு எடுக்காது, 5 பேர்னு கணக்கெடு. 5 ஒரு ஆள் வீட்லயும் 5 பேர்னு வச்சு 5 75 பேருக்கு இன்னைக்கு கைலாயபுரம் படி அளந்திருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 10 நாளைக்கும். இந்த 10 நாளைக்கும் கைலாயபுரம் அவங்களுக்கு படி அளந்தாங்கன்னா அவங்க எடுத்தாந்து நம்ம கிட்ட காசு தருவாங்க. அதனால எங்க அப்பா படி அளக்க முடியாத கர்த்தா கைலாயபுரம். கைலாயபுரம்
பரமனைக்கும் எந்த உமா மகேஸ்வரிக்கும் பிள்ளையாக பிறந்தேன். நான் எப்ப யாரு எங்க பிறந்தேன்? நீ எங்கடா பிறந்த? நான் கீரிமோட்ல. கீரிமோட்லையா? ஆமா, கீரிமோடுன்னு ஒரு ஊரு தான். கீரிமோடு ஹாஸ்பிட்டலுங்க அது. நான் எங்க பிறந்தேன் தெரியல. எங்க எங்க அப்பாவுக்கு உருவம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு உருவமே இல்லைங்க. பட்டினத்தாரு படம் பார்த்துருக்கலாம். பேசலாமா? பட்டினத்தார் படம் பார்த்துருக்கலாம். ஆமா. இப்போ முருகன் கோயிலெல்லாம் ஓடும்பார் காலையில. இப்போ காலையில மணி 5 மணின்னு சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று ஓடும்பார். எப்படிங்க? உருவாய் வருவாய் உனதாய் எனதாய் கருவாய் மணியாய் ஒளியாய். உருவாய் வருவாய் உனதாய் எனதாய் கருவாய் மலராய் கருவாய் துயிலாய் மணியாய் ஒளியாய். நீ அருவா உடனே. அப்பா உருவம் இல்லாத ஜோதி. ஆனா இந்த பாட்டு முருகபெருமானுக்கு பாட்டு தான். ஆமாம். உருவாய் வருவாய் உனதாய் எனதாய் கருவாய் துகிலாய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மலராய் கருவாய் துகிலாய் மணியாய் ஒளியாய் ஒளியாய் அருள்வாய் குகனே. குகனே. குகனா யாரு? முருகன். நான் தான் முருகன். அம்மா வெறுப்பேத்தாதீங்க. முருகபெருமான் நான் நேரத்துல பார்க்கல. முருகன்றிய நான் எங்க போறேன்? எங்க போறீங்க? எதனால என்ன பிறக்க வச்சாங்க? எதனால பிறக்க அப்படின்னு தெரியுமா? அட சூரபத்மனை கொல்லண்ணா. சூரபத்ம மாத்தான். ஆமா. ஏண்டா சூரன பூரா 66,000 கோடி அசுராதிகள். 33 கோடி தேவர்கள். அந்த 66,000 கோடியில முதல் தோன்றியவன் யாருன்னா சூரபத்மன். சூரபத்மன் ஆகப்பட்டன் தேவர்கள் எல்லாம் அடியோதனமாக அடித்தவன். தேவர்கள் எல்லாம் புய்யோ முறியோன் கைலாயம் போவேன். என்னடா இது? இவனை எப்படியாவது கொல்லணும். ஏண்டா ஏன்னா ஒருத்தவங்கிட்ட சண்டைக்கு வரனாலும் சண்டைக்கு போறனாலும் சொல்லாம போய் அடிக்கிறது ஆம்பளத்தனம் கிடையாது. சொல்லாம போய் அடிக்கிறது வீரனுக்கு அழகு கிடையாது. ஏன் அந்த சூரபத்மனை கொள்வதற்காக எங்க அப்பா கோபம் பிரவேசித்து நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணில இருந்து தீப்பொறியாகப்பட்டது சிந்தியது. தீப்பொறி எங்க சிந்தியது? அந்த தீயை என்னது வாயு பகவான் மூலமாக அடித்து வந்து சரவண பொய்கையில விட சரவண பொய்கையில விட அந்த 6 தீப்பொறிகளும் 6 சிசுவாகத்தை வந்து நெருப்பொறியில புள்ள பிறகுது அப்படின்னு எங்க அப்புறம் டெய்லி ஒரு சிகரெட் பத்து நெருப்பு வந்து ஐயா 6 தீப்பொறிகளும் 6 தீப்பொறிகளும் சிசுவாகத்தை வந்து குழந்தையாக தவறுது. உடனே பார்த்தாங்க எங்க அம்மா பார்வதி ஓடி வந்து 6 பிள்ளையும் அழகா இருக்க அப்படின்னு ஒரு புள்ளையா தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. மீதி இருக்கிற 5ம் என்ன பண்ணுச்சு? அந்த அந்த ஜலத்துல சரவண பொய்கையில போய் விழுந்துச்சு. சரவண பொய்கையில விழுந்த உடனே என்னாச்சு? என்னடா இது உன்ன தூக்குனா 5ம் போய் ஜலத்துல விழுந்து போகுது, ஆத்துல போயிடுது அப்படின்ட்டு இந்த 6 பிள்ளையும் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. எங்க அம்மா என்ன பண்றாங்க? அந்த 6 பிள்ளைகளையும் நான் 6 பிள்ளையா இருக்கும்போது உனக்கு யாரு பால் கொடுத்தது? எனக்கு எங்க அம்மா பால் கொடுத்தாங்க. யாரு கண்டா உனக்கெல்லாம் எருமாட்டு பால் கொடுங்க. கேட்டே வச்சுக்கணும். அந்த பேசி நிற்கிற அரப்பா விளாட்டம்
ஆத்தா வச்சிருந்தா ஐயா எனக்கு யாரு நான் 6 உருவமா இருந்தேன் பாரு. ஆமா அப்ப யாரு எனக்கு பால் கொடுத்தது யாருங்க? எனக்கு கார்த்திகை பெண் பால் போட்டுங்க. என்னடா இது 6 பிள்ளையும் நம்ம எப்படி காமது பண்றது பண்ண வேண்டும் அப்படின்ட்டு நட்சத்திரம் 6 நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா அந்த 6 நட்சத்திரமும் 6 பெண்கள் பெண்கள் அந்த 6 கார்த்திகை பெண்களை அழைத்து அதான் பாட்டு வருது பாரு. கார்த்திகை பெண் பால் கொடுக்க கௌமாரி சேத்தனைக்க 6 பெண்களை அழைத்து இந்த 6 பிள்ளைகளுக்கும் ஒரு பால் கொடுத்தாங்க. இது பால் கொடுத்து வளர்க்க எங்க அம்மா ஒண்ணு தூக்குனா 5 ஓடி ஜலத்துல ஊந்து போதா தண்ணியில அப்படின்ட்டு இந்த 5 புள்ளையும் இந்த 6 புள்ளையும் ஒன்னா சேர்த்து எங்க அம்மா கௌமாரி சேர்த்து அணைக்க எங்க அம்மா கௌமாரி சேர்த்து அணைச்ச உடனே 6 உருவா இருந்தது. ஒரு உருவாச்சு 6 உருவா இருந்தது. ஒரே ஒரு உருவமா நான் அறுமுக 12 அதான் ஆமா இது ஒரு கவியா இருக்கும் பாரு. எப்படிங்க? என்னது எப்படிங்க? 6 உருவம் சேர்த்து அணைக்க 6 உருவம் ஒரு உருவம் ஆகி என்னது 6 உருவம் ஒரு உருவம் ஆகி 6 தலை 12 கரம் என்னது 6 தலை 12 கரம் அட அருவமும் உருவமாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்போது ஒரு மேனியாகி அந்த 6 ஊரும் ஒரு உருவா கூடி என்ன நான் படிச்சேன் என்னங்க தெரியுமா? அட கருணைக்கு ஒரு முகங்கள் சண்டைக்கு போவதானே என்ன படிச்சாங்க. சூரபத்மனை கொள்வதற்காக அவனுக்கு நான் சண்டைக்கு போறேன்னா தெரியும். ஆமா எப்படி தெரியும்? போன் அடிச்சு சொல்ல வேண்டியதுதானே. அப்பெல்லாம் போன இருந்ததா? நீ ஒன்னும் வாழற மாதிரி எனக்கு தெரியல. நான் வாழை போட்ட காத்துல அடிச்சுன்னு போயிச்சு புலாங்கன்னு வச்சிருக்கான். வாழை போட்ட காத்துல அது மாதிரி எனக்கு ஒருத்தன் இப்ப நான் சொன்னேன்னா சண்டைக்கு போறோம்னா அவனுக்கு தெரிஞ்சுதான் நம்ம சண்டைக்கு போனோம். ஆமா தெரியாம முதல் அடிக்க கூடாது. அதான் வீரனுக்கு கழகு. ஆமாங்க நேரா போனோம். எங்க அம்மாவை பார்த்து என் தாயும் தந்தையும் அழைத்து என்ன போன்றாங்க. என்ன பண்றேன்? என்னங்க ஏமா நான் போவதெல்லாம் சரிதான். நான் பிள்ளையா இருக்கிறேன், அது தப்பு இல்லை. தப்பு கிடையாது. ஒருத்தன் அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கும், என்கிட்ட ஆயுதம் இல்லாம நான் அவங்ககிட்ட போய் சண்டை செய்ய முடியுமா? அது முடியாது. ஒருத்தன் கல் எடுத்து கையில வச்சிருக்கானா என் கையிலயும் கல் இருக்கணும், செங்கலா இருக்கணும். அப்பதான் அடிச்சோட மாட்டில ரத்தம் ஊத்தும். அது மாதிரி எனக்கு ஆயுதம் வேணும்னு கேட்க என் தாயெல்லாம் சக்தி எல்லாம் ஒன்றா திரட்டி என் தாய் சக்தி அதனுடைய சக்தியை ஒன்றாக திரட்டி அந்த சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி சக்தி வேலுன்னு உன்னை கையில கொடுக்குது. சக்தி வேலா? முருகன் கையில இருக்கிறத பார்த்து இல்லை அதை துவாசி இருப்பீங்க. அது முருகன் போராட்டம் காலையா
சத்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி திரட்டி சக்தி வேலை கையில் கொடுத்தது சண்டைக்கு கிளம்பிட்டா ஆனா சக்தி வேலை சக்தி வேலை கொடுத்துட்டாங்க சண்டைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க தைரியமா போடா இதுக்கப்புறம் ஃபைட் போடாதா அப்படின்னு சொல்ல என்ன பண்ண என்னங்க நான் என்ன கேட்கிறேன் என்ன கேக்குறீங்க எனக்கு யார கூட அனுப்பி வைக்கிறாங்க யாருங்க லட்சத்தின் வீரர்கள் ஓ லட்சத்தின் வீரர்கள் என்னது லட்சத்தின் லட்சத்தின் லட்சங்க தெரியலண்ணா நீங்க சொல்றதுக்கு ஆமான்னு சொல்லிவிடுங்க ஆமா நான் என்ன பாரத பூசாரி பாரத மாட சொல்றான் ஹாய் லட்சத்தின் வீரர்கள் அவன்கிட்ட போய் சண்டைக்கு வராரு முருகன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு தூதனும் ஒருத்தன் இருக்கணும் ஆமா வெயிட்டா அது இருக்கும் கூட தூதனும் ஒருத்தன் வந்தாதான் சொல்லணும்ட்டு வீரவாகு தேவரை படைத்தாங்க அந்த வீரவாகு தான் இப்ப மதுரை வரம் கட்டி வரும்பார் அந்த வீரவாகு தான் ஏன் போனான்னா அந்த தூதுக்கு போறவன் தூதுக்கு தான் போகணும் எகுத்தா பழைய சண்டை வந்தாலும் அந்த சண்டையை விலகி தள்ளிட்டு தான் போகணும் அவன் என்ன பண்ணான் அங்க போக முடியாத திருவாயில சூரபத்மன் படையில ஒருத்தனை கொன்ன உடனே யாரு போனது போன உடனே அங்க அந்த படையில கொல்ல பார்த்தான் அந்த பூதங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்போது நீ இந்த செய்தாயோ நீ வீரனாக பிறக்க கடவுது எங்க வீரமாக போனவரு அங்க சண்டை போட்டாங்க அவர் வீரனா படை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே பார்த்து போய் வந்தான் என்னன்னு சொல்றான் சூரபத்மன் கிட்ட முருகன் சந்திக்கலாம் ஓ நேரா போய் பார்த்து விட்டான் நேரா பார்த்து சொல்லி விட்டான் என்ன சார் முருகன் சண்டைக்கு வரா வீரவாக சொல்லி விட்டான் முருகன் சண்டைக்கு வராது அப்படின்னு சொல்ல நேரா போன சண்டைக்கு வருவார் என்று அவனை என் வேலாயத்தை கரம் பிடித்து அவனை கொன்று குவித்தேன் தேவருக்கு சுகவாழ்வு கொடுத்து ஆனா என்ன பண்ணா தேவேந்திரனாகப்பட்டவன் யாரு சூரபத்மனை கொள்றானோ யாரு சூரபத்மனை எவன் கொள்றானோ அவனுக்கு என் பொண்ணை பரிசா கொடுத்துறான் அப்படின்னா பரவாயில்லைங்க நான் எத்தனை பேர் கொண்டிருக்கேன் முருகபெருமானுக்கு சேவல் கொடி இருக்கு மயில் இருக்கு அது ரெண்டு ஆனா கெட்டியானா அதான் முருகபெருமான் வந்து கொல்லில மயில் வந்து கொல்லில மேஞ்சிருந்தது கெட்டிக்கார ஆனா வந்தாலே அந்த சூரபத்மனுக்கான ஒன்னு சேவல் கொடி ஒன்னு மயில் அவன் கொண்டு வைத்தான் இது மாதிரி இருக்க ஐயா இதை அறிந்து பார்த்து அவன் ஒரு உருவா இருந்தவனை இருபுல பிளக்க ஒன்னு சேவல் கொடி ஒண்ணு என்னது மயிலாக அதை பார்த்து தேவேந்திரன் என்ன பண்ணா சூரபத்மனை அவன் கொள்றானோ அவனுக்கு என் முன்னு தெய்வானிய பரிசா கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல பார்த்தா தெய்வ குஞ்சரி என்று சொல்ல முடியாது தெய்வானிய பரிசா கொடுக்க எங்க கல்யாணம் வைக்கிறாங்க திருவாவின்குடிக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் திருவாவின்குடிக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் தேவர் மூர் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுல கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறோம் ஏன் முதல் தாம்பளத்தை எடுத்து போய் தாய் மாமன் கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் 30 மூட்டை கொட்டை வைக்கிறாங்களோ இல்ல எந்த ஆடு மாடு வைக்கிறாங்களோ கொஞ்சம் செஞ்சுதானே அவனு ஒரு போன் 3 போன் அதெல்லாம் தீமா முத வைக்கிறாங்க அதுக்குதான் தாய் மாமனுக்கு பத்திரிக்கை நாய் மாமா நோல் பொண்ணுங்க தாய் மாமன் ஏன் பத்திரிக்கை வைக்கிறாங்க தெரியுமா முருகபெருமான் கல்யாணத்துல அப்பெல்லாம் தாய் மாமா அந்த மாமெல்லாம் கிடையாது முருகபெருமான் கல்யாணத்துல யாரா இருந்தாலும் ஒரு பெருத்த புலவருக்கு முதல் தாம்பளத்தை கொடுத்து அவங்கள ஒரு கௌரவ தலைவர்னு இருக்காங்கல்ல கௌரவிக்கணும் முதல் தாம்பளத்தை கொடுத்து அது மாதிரி பார்த்தார் என்ன பண்றாங்க எல்லாம் வந்து புலவரான பொதிகமா மலையில் வாழ் இலகமா முனிவர் அவர் உழவர் என்றார் அன்புடன் அவர் இருந்து இன்பமுள்ள கலைமகளோ புலவி என்றார் கலைமகளோ கருத்தறிந்து கலை நடிக்கும் மலைமகள் தான் நீ எடுத்த சண்முகவேல் என்ன சொல்றாங்க எல்லாம் சேர்ந்து புலவரன பொதிகமா மலையில் வாழ் பொதிக மலையில வாழ் யாரு அகத்தியருக்கு முதல் தாம்பளத்தை கொடுக்கலாம் முருகபெருமான் கல்யாணத்துல அவர்தான் நாணி பட்டத்தை வகுத்தவர் அவர்தான் அவர்கிட்ட கொடுக்கலாம்
முதல் தாமதத்தை சொல்ல அதுக்கு அவர் சொல்றார், எப்படிங்க ஐயா நான் அல்லும் பகலும் 60 நாள், இரவும் பகலும் 24 மணி நேரமும் அவனே என்பதை விட சிவனையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நான் இந்த பட்டத்திற்கு உரிய பட்டவன் கிடையாது. நானு கிடையாதுங்க. இந்த பட்டத்திற்கு நான் உரிய பட்டவன் கிடையாது. புலவரன பொதியமா மலையில் வாழ் இலகுமா முனிவர் புலவர் என்றார். அந்த அகத்தியர் எழுந்து என்ன சொல்றாராம், அன்புடன் அவர் எழுந்து இன்பம் உள்ள கலைமகளோ புலவி என்றார். கலைமகள்னா யாரு? சரஸ்வதி பிரம்மதேவா மனைவி. சரஸ்வதி அழைத்து இந்தாமா உனக்கு தான் முதல் தாம்பூலம்னா அகத்தியர் பார்த்து சொல்றாரு, என்னன்னு கலைவாணி கொடுங்க அப்படின்னு சொல்ல கலைவாணி எழுந்து சபையில எழுந்து, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தேவ சபைக்கு வருவது தவறு. என்னை பார்த்து இந்த முதல் தாம்பலத்தை கொடுத்தாங்க. கலைமகளோ கருத்தெழுந்த கலை நடிகை என்ன சொல்றா, எனக்கு நான் இந்த தாம்பலத்துக்கு உரியப்பட்டவன் கிடையாது. கலைமகளோ கருத்தெழுந்த கலை நடிகை. மலைமகள் தான் யாரு? மலைமகள் தான் ஈன்றெடுத்த. மலைமகள்னா யாரு? அம்பாள், சக்தி, பார்வதி. மலைமகள் தான் ஈன்றெடுத்த சண்முகவேல் இந்த முருகன் தான் புலவன் அப்படின்னு என்கிட்ட முதல் தாம்பலத்தை கொடுக்க வந்தாங்க. கல்யாணம் யாரு? கல்யாணம் எனக்கு. முதல் தாம்பலத்தை நான் வாங்கிட்டா கல்யாணம் எப்படி பண்றதுன்னு பண்ண முடியாதுங்க. நான் பார்த்து எங்க மாமனாத்துக்கு கூடிய பகவானை கூட்டிங்க. இந்த முதல் தாம்பலத்துக்கு உரியப்பட்டவர் நீங்க தான். தாய் மாமனுக்கு நான் முதல்ல அந்த முதல் தாம்பலத்தை கொடுத்தேன். அதனாலதான் இப்ப இருக்கிற பாமர மக்கள் பூரா ஏதோ ஒரு விசேஷம் வச்சாலும் அங்க போய் தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு தான் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கும். நீ பண்ண சேட்டை தானா? சேட்டை? ஆமா, என் தங்கச்சி பையன் வேற காது குத்தியான் 3 பொண்ணு போட சொல்றாலும். பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடுறதையும் அக்கா தங்கச்சிக்கு சீதனை ஜெயிடுத்தியும் ஒருத்தவன் கணக்கு எடுத்து பார்த்தாலே அவன் வாழ மாட்டான். இங்க வாழ மாட்டே தான் காஞ்சி போயிச்சு. தென்னை மாட்டேன்னா கீத்து பின்னி போடலாம். வாழ மாட்டேன் என்ன பண்றது ஒன்றும் புரியல எனக்கு. அது பூக்கார கூட உறுப்பு தெரியல, அழி போயிச்சே தண்ணியில. என்ன பண்றது? அப்படி எல்லாம் இருந்தாலும் ஏண்டா எனக்கு 2 கொண்டாட்டி. ஒன்னு அங்க ஆச்சா, ஒன்னு அங்க போச்சு. இன்னொன்னு ரெண்டாவது தினபுணத்திலே இருக்க முடியான. ஒழுங்கா சொல்லு, என்ன செய்யல எதை சொல்றது மட்டும் வாயில வரணும்னா தினபுணத்திலே இருக்க முடியான வள்ளி உன்னை கல்யாணம் பண்ண வீடு எடுத்து போய் கல்யாணம் பண்ண லவ் பண்ண. இது கடைசி நாள்ல இங்க வள்ளி திருமணமோ தீவான கல்யாணமோ வைப்பாங்களாம். அது மாதிரி 2 கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 வெள்ளி தேவனே. எனக்கு என்னடா குறைச்சா? ஊர்ல கூத்து வைக்கிற வரைக்கும் எங்க அப்பவும் உயிரா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறைச்சும் கிடையாது. அப்பனும் அண்ணனும் ஒன்னும் குறைச்சிருக்கேன். 30 தாலி இருக்குல்ல, அப்படிதான் இருப்பீங்க. 30 தாலி எடுத்து 2 பேரும் 2 மெத்த ஒரு கட்டிட்டானுவோ. அந்த போட்டிக்கார 150 ரூபா சப்பலா, இந்த மசாலாக்காரன் ஒரு 200 ரூபா சப்பலா, எனக்கு ஒரு 150 ரூபா சப்பலா. இவருக்கு ஒரு பீடி கட்டுனா இவருக்கு அதிகமான சம்பளம் கிடையாது. தூரம் காலைல 50 ரூபா கொடுத்தா போதும். வாத்தியா 50 ரூபாய் மேல கொடுக்காது வாத்தியாரணுவோம். ஐயா என்னது? என்னங்க 2 பண்ண மனைவி? 2 மனைவி. ஆனா எனக்கு என்ன வாங்கணும்? ரயில் வாங்கணும். ரயில் மயில் வாங்கணுங்க. சித்திர மயில் இதெல்லாம் இருந்தாலும் ஐயா படைக்க முடியான கர்த்தா ஒருத்தவர். ஆமா, யாரு? படைக்க முடியான கர்த்தாவா? யாரு? பிரம்மதேவங்க. பிரம்ம. என்னடா பண்ற? நாங்க வசனம் பேசினு இருக்கோம். என்னடா பண்ற? பிரம்மதேவன்
பேசாத ஹாய் எனக்கு பிரம்மதேவன் படைக்கும் எனக்கு அர்த்தம் என்னது பிரம்மதேவன் படைக்கும் எனக்கு அர்த்தம் ஆட பிரம்மனை சிறையில் அடைத்த போது கைலாயத்திலே நான் அமர்ந்திருக்கேன் எங்க அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பிரம்மதேவன் இந்த வழியா நீ போறீங்க இருக்காங்க பெரியவங்களாம் ஆமா அந்த பெரியவங்கள ஒரு அரியா பையன் போனானா ஒரு அரியா பையன் போனானா இந்த மாதிரி பெரியவங்களை பார்த்து மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்காம போனா அவனுக்கு அந்த பெரியவங்க வாய் சொல்லாகப்பட்டது பழித்து விடும் பாரு அதுக்கு எம்மா திமிரு இந்த வயசுல அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்மம் பார்த்து என்ன பண்ணா எங்க அப்ப என் தந்தையை பார்க்க செல்ல அந்த வழியா நான் நிக்கிறேன் நான் ஒரு பெரிய கடவுளோட புள்ள தானே என்னை பார்த்து என்னடா முருகா அங்க நிக்கிறேன் நான் கேட்கலாம் ஏதுடா பண்ற நான் கேட்கலாம் என்னை பார்த்து மதியாத போனான் என்னடா முருகன் இங்கிலீஷ்லாம் கேட்கிறான் சின்ன பிள்ளையா அவர் விளையாடுறாரு அந்த வழியா அவருக்கு தந்தை மன்மதன் அதனால இவருக்கு சந்தேகம் தான் என்ற மன்மதை கொண்டு பிரம்மம் போவ என்ன பண்ண தாய் பிரம்மா இங்க வா அப்படின்னா என்ன கேக்குறேன் உனக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா என்னது பிரணவம் அதான் பிரணவம் பொருள் தெரியுமா பிரணவ மந்திரம் பிரணவத்திற்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்க பிரம்மா என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது என்ன உடனே ஆட பிரம்மனை சிறையடைத்த பூவன் உனக்கு தெரியல அதனால நீ என்ன பண்ற சிறையில புடிச்சு போட்ட பிரம்மனை புடிச்சு போட்டீங்க சிறையில புடிச்சு போட்ட உடனே கைலாய பரமன் ஓடி வந்து யாரு எங்க அப்பா ஓடி வந்து அடே முருகா ஏண்டா பிரம்மனை சிறை பிடிச்ச அப்படின்னு கேட்க பிரம்மனை சிறை பிடிச்சது உனக்கு இருக்கட்டும் அந்த ஆளை கேட்ட கேள்வி நான் உன்னை கேட்கறேன் அதுக்கு நீ பதில் சொல்றியா அப்படின்னா எங்க அப்பா சாய் கேள்றா அப்படின்னு சொல்ல அது எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க பிரணவத்திற்கு உனக்கு பொருள் தெரியுமா கேக்குறீங்க பிரணவத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்க நேரா எங்க அப்பா தெரியாதுன்னு சொல்ல ஏய் முருகா அது எனக்கு ஒரு டைம் சொல்லி கொடுறா ஒரு தரம் சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்க நேரா சாமி மலைக்கு போனோம் சாமி மலைக்கு ரெண்டு பேரும் போய் பஸ்ல போனீங்களா வண்டியில போனீங்களா சொல்றத மட்டும் சாமி மலைக்கு போனோம் சாமி மலைக்கு போய் எப்பா நான் உனக்கு சொல்றேன் பிரணவத்துக்கு பொருள் என்னன்னு ஆனா நான் வாத்தியார் மாதிரி கீழே மேல உட்காந்துருப்பேன் நீ மாணாக்க மாதிரி கீழே உட்காந்துருப்பேன் பார்த்தார் என் தந்தை அப்படியே ஆகட்டும் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சேர்ல உட்காந்தா பசங்க கீழே தானே உட்காரணும் அந்த காலத்துல வாத்தியாரு சொல்ற பேச்சை தட்ட மாட்டான் கூத்தாட வந்தவங்களாம் வாத்தியார் பேச்சை தட்டி பேச மாட்டாங்க இதான் நீ செய்யணும் அப்படின்னா இதான் செய்யணும் இந்த காலத்துல என்னடா அப்படி பண்றேன்னு கேட்டா பைய தூக்கி நான் அடுத்து சமாக்கு போடுறானோ எதுவும் கேட்க முடியல அது மாதிரி நான் வாத்தியார் மாதிரி மேல நீ ஸ்கூல் மேல நான் மேல உட்காந்துட்டேன் எங்க அப்பா கீழே உட்காந்துருக்கா எங்க அப்பா அவர்தான் காலம் வச்சிருக்க அப்படி எப்படி உட்கார முடியும் என்னது எங்க அப்பாவுக்கு அவருக்கு கீழே உட்காந்து இருக்காரு கீழே உட்காந்த உடனே அந்த பிரணவத்துக்கு பொருள் என்னன்னு சொல்றா முருகான்னு கேட்ட உடனே ஓம் சரவண பவகுகா ஓம் சரவண பவகுகா இதான் பிரணவத்திற்கு பொருள் இதான்ப்பா அது ஏன் மந்திரம் போனா அப்படின்னு சொல்ல அப்ப எனக்கு என்னன்னு பேரு என்ன பெயர் தகப்பஞ்சாமி அப்பனுக்கு பாடு சொன்ன சுப்பையா
இன்னும் நிறைய பேர் இருக்குடா. என்னடா பேருங்க? சரவண போகிலே உதித்தது நாளே சரவண பவகுகன். கார்த்திகை பெண் எடுத்தது பால் கொடுத்தது நாளே கார்த்திகேயன். கார்த்திகேயன் 6 தலை 12 கரம் இருந்தது நாளே எனக்கு 6 முகன் ஒரு 6 முகம். தெரியா என்ன சமவாதியார் பேர் 6 முகம் தான். நடக்க ஸ்டைல பார்க்கணுமே. இங்க கால் ஓடியா முன்னாடி பறக்கிற மாதிரி ஆடலாம் அந்த ஊருக்காரங்க பார்த்துட்டாங்க. இப்போ ஒடிஞ்சா நான் ஓடினா பாத்ரூம் போறதுக்காக ரோல் போடுறதாச்சா என்னால சூடு கழிவு. அது மாதிரி சரவண பவகுகன் கார்த்திகேயன் 6 முகன் அப்படின்னு ஒரு பேர் நாமத்தை வகுத்து எனக்கு எங்க அம்மாவுக்கு நோறு சும்மா இருக்காது. வாய் எங்க தண்ணி கட்டின மாதிரி முன்னேற்ற பயிர் போயிருப்பீங்க. எங்க அம்மாவுக்கு வாய் சும்மாவும் இருக்காது, எங்க அப்பாவுக்கு அதுக்கு பதிலும் தெரியாது. எங்க அப்பா கூட எங்க அம்மா கேட்பது வேதங்கள், எங்க அப்பா கொடுக்கறது சாபம். சாபத்தை வாங்கினேன். என்னது சாபத்தை வாங்கினேன்? 4 புள்ளியோர்கள. ஆமா, நான் 2 பொண்டாட்டிக்காரல. நீ 2 எப்படி வர முடியும்? எப்படி விட்டு வர முடியும் சொல்லுங்க. ஒண்ணு கத்தினாலும் ஒண்ணு கம்முன்னு இருக்குமா? அது வீட்டுல ஒத்துக்காது. எப்படி விட்டு நீ வர முடியும் சொல்லு. அதனால எங்க அம்மா இன்னைக்கு ஏதோ கூட்டுறாங்க. என்னன்னு கேட்கணும். அதனால கேட்கணும். ஏ கந்தா உன்னை துதிப்படா கருணை காட்டி மதிப்படா. ஏ கந்தா உன்னை துதிப்படா ஏ கருணை காட்டி மதிப்படா. எங்க கவலை எல்லாம் தீர்ப்படா. முருகா இந்த பூமி கரெக்டா 10 வருஷம். 10 வருஷத்துல இங்கெல்லாம் ஆடிட்டா. ஆமா, இந்த கோயிலுன்னு இன்றைக்கு தான் இந்த கோயில் இப்பேற்பட்ட கோயில் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வருஷம் தான் வந்திருக்கும். அது மாதிரி சுரகுல காலனே ஆறு மயில் முருகா வரவே வேலாயுதம். அட சக்தி வேலை பிடித்தவா கத்தர்களை மறித்தவா சதுர்முகனை சிறையில் அடைத்தவா புகுணா முருகபெருமான் சுக்குக்கு முந்திய சுக்குக்கு முந்திய வைத்தியம் கிடையாது. சுப்பிரமணியனுக்கு முந்திய தெய்வம் கிடையாது. அது மாதிரி முருகபெருமான் ஆலயத்தை உண்டு செய்து வருடாதோறும் விடாமுயற்சியாக எல்லா கோயிலையும் பார்த்துருக்கலாம். ஆடலும் பாடலும் பாட்டு கச்சேரி ட்ரம்ஸுக்கு வச்சு அடிச்சு போவாங்க. கோயிலுக்கு அழகுனா இந்த கோயில் தான். பார்த்தோம் 10 நாளும் கூத்து. 13 நாளோ 14 நாளோ கொடுத்தது. நான் வரல, கூத்தாட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அப்பா ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 13 நாள் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு நைட்டு ஆடி முடிச்சிட்டோம். எங்கே ஆடி முடிச்சோம்? இங்கே தான் சிவராத்திரிக்கு அன்னைக்கு இங்கே வந்து ஆடிட்டோம். இன்னைக்கு 2வது நைட்டு. ஆடி மாசத்துல 2 நைட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உழவோட்டும் மாடானால் உள்ளூரில் விளை
போகும். நல்லா ஏறு ஓட்டுற மாடாதான் நல்லா ஏறு ஓட்டினாதான் இந்த கொல்லில எவன்டா ஏறு ஓட்டுனது அதே மாட்டை பூட்டுடா ஏன் கொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவாறு கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. என்னது இருக்கு வரை ஒருவருக்கு தீங்கினை செய்யாது. இருக்கிற வரைக்கும் புகழ் இல்லாத மனுஷன் புழுவுக்கு சமானம். புகழ் இல்லாத மனுஷன் புழுவுக்கு சமாதம். அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவாறு சிற்றறிவை கேட்டியவாறு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. நம்மளுக்கு தெரிஞ்சவாறு நம்ம படிச்சவாறு நம்ம நாடகம் நடத்தி வரோம். அது மாதிரி இன்றிரவு நாடகத்தை நடத்த நமக்கு வாய்ப்பினை அளித்த இதோ பொதுவாகவே சொல்லிக்கலாம்ல ஐயா, இதோ ஊர் கிராமவாசிகள் ஐயாவுடைய பார்த்திருக்கும் இருந்து மறைந்த ஆரூர் ஐயா சிஆர் தந்தைக்கு மேலான தந்தை. நம்மளுக்கு பேர் சொல்லக்கூடாது, அருகது கிடையாது. தந்தைக்கு மேலான தந்தை ராமகிருஷ்ணன் தானே? ராமகிருஷ்ணன் ஐயா இருந்து மறைந்த ராமகிருஷ்ணன் ஐயா அவர் சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் 4ஆம் பதவி கிட்டிவிட்டார். ஐயாவால் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போன வருஷம் வந்து கேட்டோம். இந்த வருஷம் தரேன் நாங்கள் அது மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்தவங்களும் குறை சொல்லக்கூடாது, பார்க்குறவங்களும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கூத்தாட்டு போடணும். என் ஆளுக்கையா நான் ஏற்கனவே மெண்டலாகி போய் கொஞ்சம் செத்து பேசாமல் இருக்கு. யாவற்றமான பேர்களுக்கும் உமக்கும் அடிவ நானும் கடன் வணக்கம். எம் ஆத்தாடி மகமாரி இருந்து மறைந்த மேல்வாதியைச் சேர்ந்த வி மாணிக்கம் தாத்தா அவருடைய வாத்திற்கும் எனக்கு குருவாக திகழக்கூடிய இதோ மக்கள் டிவி புகழ் மலேசியா தெருக்கூத்து காவலர் விருது பெற்ற சினிமா புகழ் AM